இன்றைய தினம் HDFC பேங்க் தங்களுடைய CSR நிதியிலிருந்து 11 அரசு மருத்துவமனைக்கு 10 படுக்கை வசதி கூடிய ஒரு ICU ஒரு செட்டப், அதற்கான தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி இன்னைக்கு நம்ம இனாகிரேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த 11 இடங்கள் என்னன்னா, கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை, தென்காசி அரசு தலைமை மருத்துவமனை, திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை, ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை, மயிலாடுதுறை மற்றும் கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருவாரூர், விருதுநகர் ஆகிய இடங்கள்ல இந்த ஒவ்வொரு இடங்களிலும் 70 லட்சம் மதிப்பிலான இந்த உதவிகளை CSR ஃபண்ட்ல இருந்து HDFC பேங்க் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சார்பாகவும் சுகாதாரத்துறை அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் மூலமாக தமிழகத்தின் தமிழக அரசின் லட்சியமான அனைத்து மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவையை கொண்டு போகணும் அப்படிங்கிற இதில் மேலும் இன்னொரு படி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மற்ற கார்பரேட்ஸுக்கும் மற்ற தொழில் நிறுவனங்களுக்கும் நாங்கள் ஒரு அப்பீலாக ஃபைல் பண்ணுறோம். இன்னும் மேலும் உங்களுடைய CSR நிதியிலிருந்து பெருமளவு உங்களுடைய நிதியை சுகாதாரத்துறைக்கு, மருத்துவத்துறைக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் என்னன்னா, இங்கே அந்த கிட்னி திருட்டு கேஸில் நம்ம ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தப்ப நான் சொல்லியிருந்தேன், வெளிப்படையான ஒரு முறையில் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் தவறு யார் செஞ்சிருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் நம்ம உறுதியளித்திருந்தோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். 3 மருத்துவமனை மீதும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீதும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் இந்த நம்பர் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மீதும் அவர்கள் சார்பாகவும் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். சட்டப்படி இதன் வாயிலாக நான் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னா, என்ன உறுதிமொழி கொடுக்குறோம்னா, கண்டிப்பாக நேர்மையான முறையில் எந்தவித தலையீடும் இல்லாமல், எந்தவித அரசியல் தலையிடம் இல்லாமல், வேற எந்தவித நோக்கமும் இல்லாமல் இந்த விசாரணை, இந்த கோர்ட்டோட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் டெங்கு, இந்த நேரத்தில் டெங்குவோட பரவலும் சற்று அதிகமாக இருக்கு. மக்கள் பார்த்துக்கணும், அந்த டேட்டா கொடுங்க. சென்ற ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப 2024 இதே அப் டு ஜூலை 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 23,000 கேஸ் இருந்தது. 2025 11,000 கேஸ் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2026 9,000 கேஸ் இருக்கு. மருத்துவர்கள் ஃபீல்ட்ல பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் இருந்து ஒரு ஃபீட்பேக் என்ன வரும்னா, டெங்கு கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. கண்டிப்பாக அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் அங்க கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இதன் மூலமாக என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, மக்கள் அந்த உங்க வீட்டு பகுதியில் இந்த தண்ணீர் எங்கேயாச்சும் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் இந்த டெங்கு ஒழிப்பை நம்ம முழுமையா நம்ம அந்த முயற்சிகளை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால நீங்களும் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்புறம் வேற இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு தான் கவர்மெண்டோட ஸ்டாண்டும். பாத்தீங்கன்னா நீட் வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு. அதுதான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினோட ஸ்டாண்டும் அதுதான். நீட் பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அதனால நம்ம நீட் வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வரும். அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் முறையாக ஃபாலோ பண்ணி அதற்கான ஃபாலோ அப் மெஷர்ஸ் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். காவல்துறையினர் அடக்குமுறையை கையாளுறாங்கன்னு சொல்லி
அறவழி போராட்டத்திற்கு கண்டிப்பாக இந்த அரசு எப்பயுமே எதிராக இருக்காது. பார்த்தீங்கன்னா இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னா அந்த கல்வி மற்றும் மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அது இடைக்கால தீர்வாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து இந்த மருத்துவம் கல்வி அங்கே கொண்டு வந்தால் மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மாநில தேவை அவங்களுடைய மக்களுடைய உணர்வுகள் சார்ந்து அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்ம கொடுக்கணும். இப்போ எனக்கு என்ன புரியலன்னா ஒன்றிய அரசு ஏன் பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் தான் ஒரு காமனான ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கணும். ஏன்னா மாநில அரசுகள் அவங்க செலவில் கஷ்டப்பட்டு இவ்வளோ நீண்ட நெடுங்காலமாக மருத்துவக் கல்லூரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வரி பணத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவக் கல்லூரிக்கும் தான் ஒரு அட்மிஷன்ஸை முன்னெடுக்கணும், அவங்க தான் பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவாக அவங்க மட்டும்தான் பண்ணணும்னு ஒன்றிய அரசு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இப்படி ஒரு எக்ஸாம் நடத்துறதுனால தான் பல லட்சம் மாணவர்கள் நாடு முழுவதும் இந்த எக்ஸாம்ஸ் நடத்துறதுனால கண்டிப்பாக எங்கே ஒரு இடத்துல லீக் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் சூழல் கண்டிப்பாக வருது. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஏற்கனவே பல முறை இது நடந்திருக்கு. இது யார் வந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்கேலில் எக்ஸாம்ஸ் நடத்துறதுனால ஒரு லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒன்றிய அரசு தன் பிடிவாதமான போக்கை விட்டுவிட்டு அந்தந்த மாநில அரசுகளுக்கு அந்த மருத்துவ நுழைவு தேர்வை கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அட்மிஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்தந்த மாநிலங்களுக்கே கொடுத்துட்டா இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒன்றிய அரசுக்கு வேற நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டிய பொறுப்பு நிறைய இருக்கு. அவங்களுக்கு இந்த ராணுவம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், அதெல்லாம் ஃபினான்ஸ், எக்கனாமிக் மேனேஜ் பண்றதெல்லாம் ஒன்றிய அரசோட நிறைய பொறுப்புகள் இருக்கு. இந்த கல்வி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி நமக்கு ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. நம்ம ஒன்றிய அரசு கண்டிப்பாக கல்வி மருத்துவத்தில் இருக்கணும்னு நம்ம சொல்ல, அவங்க ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல அவங்க ஆப்ரேட் பண்ணலாம். மாநில அரசுக்கு முழு சுதந்திரம் வேணும், அதுதான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் நான் கண்டிப்பாக எடுப்பேன். அதே போன்று திங்கட்கிழமை காலையில மாணவர் போராட்டம் இது பண்ணி அவங்கள அடக்குமுறை உள்ளாக்குறதோ எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க நீங்களும். அவங்க மேல டெல்லி அரசு ஒன்றிய அரசு அடக்குமுறை கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நேற்று நைட்டு தான் கட்சி சார்பும் சரி நிலைப்பாடு தெரிவிக்கப்படுகிறப்போ எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு? டெல்லியில பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான அவங்களுடைய உணர்வுகள் நியாயமானது. அந்த உணர்வுகளுக்கு ஒன்றிய அரசு மதிப்பளிக்க வேண்டும். அதனால எதிர்கட்சி தலைவர் ஒன்றிய இருக்கிற எதிர்கட்சி தலைவரை இந்த மாதிரி அரசு பண்றதும் ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது தான். இதுல எந்த மாற்று கருத்து கண்டிப்பாக கிடையாது. அவர்களுடைய நியாயமான கோரிக்கை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். ஒன்றிய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை. அந்த கண்டனமுமே கட்சி சார்பாக மட்டுமே வெளியிடப்படுது. யாரோட பொதுச் செயலாளரோ முதலமைச்சரோ தலைவரோ யாரோ ஒருத்தவங்க வலியுறுத்துற மாதிரி இல்லாம கட்சி சார்பாக பொதுப்படையா இல்ல. இதுல எந்தவித சமரசம்லாம் எப்பயுமே இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். அதனால இதுதான் எங்களுடைய தீர்க்கமான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட். இதுல எந்தவித டைல்யூஷனோ காம்ப்ரமைஸோ கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் எப்ப கண்டனம் தெரிவிச்சாரு? அதாவது கூட்டணி கட்சியில இருக்கிறப்ப அவங்க உடனடியா ரியாக்ட் பண்றதுக்கும் இப்ப லேட்டா பண்றதுக்கும் வித்தியாசம் நீங்களே பார்க்கலாம். உண்மையான அவங்க தேசியவாதி சமூக நீதியில காப்பாற்றுறவங்களோ கிடையாது. அவங்களாம் சந்தர்ப்பவாதிகள் தான். அதே பாதிப்பு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக அரசு கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு. என்ன சார் பண்ண போறோம் இப்போ? இதுக்கப்புறம் என்ன பண்ண நடவடிக்கை வச்சிருக்கோம்? சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை பேசி கண்டிப்பா இது ஒரு நாய்க்கடி பிரச்சனை, ரொம்ப சின்ன குழந்தைகளை பெண்களுக்கு பாதிக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. சீஃப் இது மருத்துவத்துறை மட்டும் இல்ல, பல துறை சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும். சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். இல்ல, அது கேஸ் ஃபைல் பண்ணிட்டு முடியறப்ப மெடிக்கல் காலேஜ்ல கூடுதல் கட்டணம் 2 கமிட்டி அமைச்சிருந்தோம். ஒரு கமிட்டி பிரைமரி அஃபேர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறோம்? அடுத்தது ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். இல்ல முதல்ல இந்த மெடிக்கல் காலேஜஸ்ல அதிக கட்டணம் வசூலிக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதற்காக நாங்கள் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் முழுமையா இல்லை, இன்னும் அந்த ப்ராப்பரா அந்த எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணாதனால இன்னொரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். டீடைல் என்கொயரி கண்டக்ட் பண்றதுக்காக இன்னொரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சித்த மருத்துவம் படிச்சவங்க பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில். 25
இதனால வந்து அவங்களோட வாழ்வாதாரம் திருமணம் ஆகல, வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு பெரிய சோகத்திலேயே இருக்காங்க. அது தமிழ்நாடு அரசு எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சித்தா தமிழ்நாட்டோட பெருமை தான். அதற்கான தேவைகள் சித்த மருத்துவமனை இன்னும் மேலும் நல்ல பல இடங்களில் சித்த மருத்துவக் கல்லூரி வேணும்னு கோரிக்கை இருக்கு. சித்த மருத்துவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேணும்னு கோரிக்கை இருக்கு. பணி நிரந்தரம் வேணும்னு கோரிக்கை இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சர் அவர்கள்ட்ட கலந்து பேசி இதற்கான முடிவு எடுப்போம். அமைதியெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக தமிழ்நாடோட அரசோட நிலைப்பாடை கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ராங்காக எப்பவும் தான், இது வந்து புதுசாக இல்லைங்க, எப்பவுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். முதலமைச்சர் இந்த தீர்வே முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னார். இந்த இடைக்கால தீர்வே முதலமைச்சர் அவர்கள் அமைதி காக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. ஒரு எப்பயும் போல இந்த மாநிலம் நலன் சார்ந்த விஷயங்கள்ல உறுதியாக தான் இருக்கிறார். புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து இந்த மாவட்ட கல்லூரிகள் வந்து இதற்கான நடவடிக்கை எந்த அளவுல இருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கை இன்னும் முன்னெடுக்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையை வந்து ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களுக்கான தேவை இன்னும் அதிகமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம மருத்துவமனை அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல இன்னும் நம்ம நியூரோ சர்ஜரி, கார்டியாலஜி, நெஃப்ராலஜி போன்ற டாக்டர்ஸோட ஸ்பெஷலிஸ்டான தேவை இருக்கு. நம்ம கண்டிப்பா அதையும் நம்ம பண்ணுவோம். நீங்க கேட்கறதையும் நம்ம அரசோட பரிசீலனையில் இருக்கு.